கர்த்தரும் உலக ரட்சிகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மாரநாதா ரிவிவல் சர்ச் மூலமாக உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று தேவன் நம்மோடு பேசும் வார்த்தையானது உபாகமம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார் என்பதாக. மனிதர்களின் குடியிருப்பிற்காக தேவன் உருவாக்கிய பூமியில் நமக்காக நாம் வாழ்வதற்காக அவர் ஒவ்வொருவருக்கும் இடங்களை அழகாக உருவாக்கி தந்துள்ளார். அப்படி நமக்காக நாம் வாழ்வதற்காக சுதந்திரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் நம்மை தேவன் மேன்மேலும் ஆசீர்வதிப்பேன் என்று உறுதியாக கூறுகிறார். நாம் வாழ்கின்ற தேசம், நாம் குடியிருக்கும் வீடு எல்லாம் நம்முடைய முயற்சியோ நம்முடைய பிரயாசமோ நம்முடைய சித்தமோ அல்ல. மாறாக தேவன் நமக்காக முன்குறிக்கப்பட்ட இடம்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் தேசம், நம்முடைய வீடு போன்ற ஆசீர்வாதங்கள் அனைத்தும். நம் முற்பிதாவாகிய ஆபிரகாமின் வாழ்வை நாம் கண்ணோக்கி பார்த்தோம் என்றால், அவர் வாழ்ந்து கொண்டிருந்த ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து கானானுக்கு புறப்பட்டார்கள். யாரெல்லாம் தெரியுமா? ஆபிரகாம், ஆபிரகாமின் தகப்பன் தேராகு, ஆபிரகாமின் மனைவி சாராய், ஆபிரகாமுடைய சகோதரன் மகன் லோத். ஆனால் ஆரான் என்னும் இடத்தில் வந்தபோது ஆபிரகாமுடைய தகப்பன் மரித்ததினால் அவர்கள் அங்கே இருந்து விட்டார்கள். அந்த நேரத்தில் தான் கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்பதாக. உடனே ஆபிரகாம் பரலோக தேவனுக்கு கீழ்ப்படிந்தார். ஆபிரகாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்ததினால் அவரை கர்த்தர் மேன்மேலும் ஆசீர்வதித்தார். ஆபிரகாமுடைய எதிர்பார்ப்பு ஒரு குழந்தை. ஆனால் தேவன் ஆபிரகாமுக்காக திட்டம் பண்ணியது வானத்து நட்சத்திரங்களின் எண்ணிக்கை, பூமியின் கடற்கரை மணல்களின் எண்ணிக்கைக்கு அளவான ஆசீர்வாதங்கள். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார். அதை அவர் ஆபிரகாமுக்கு நீதியாக எண்ணினார். கர்த்தர் உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார் என்பதற்கு மேலும் மேலும் முடிவில்லாமல் என்பது அர்த்தமாகும். ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தை, ஈசாக்கிற்கு இரட்டை குழந்தை, யாக்கோபின் மூலமாக 12 கோத்திர பிதாக்கள். இன்றும் கூட ஆபிரகாம் மூலமாக தேவன் இவ்வுலகை மேன்மேலும் ஆசீர்வதித்து வருகிறார். ஆபிரகாமின் திட்டம் சிறியது. ஆனால் ஆபிரகாமின் மீது தேவன் கொண்ட திட்டமோ மேன்மேலும் பெரியது, அளவிட முடியாதது. இதை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றும் கூட உங்கள் வாழ்வில் நீங்கள் ஏதோ ஒரு குறைவோடு, ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு கூட இருக்கலாம். உங்களை பார்த்துதான் ஆண்டவர் கூறுகிறார், என் மகனே, என் மகளே, நான் உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பேன் என்று. உங்களை குறித்த தேவ திட்டம் மிக பெரியது. கர்த்தரின் வார்த்தைகளுக்கு, அவருடைய கட்டளைகளுக்கு நீங்கள் கருத்தாய் கவனமாய் கீழ்ப்படியும் போது அவர் உங்களை உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் தாழ பூமியில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் உங்களை அளவில்லாமல் மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். நீங்கள் குடியிருக்கும் இடத்தில், தேசத்தில் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் பேரை பெருமைப்படுத்துவார். இன்று உங்களுக்கு ஆசீர்வாதத்தினால் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களை மேன்மேலும் ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. ஆமேன்.